வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு ரயில் பயணமாக தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம ஃப்ரம் மதுரை டு ராமேஸ்வரம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் சூப்பராக இருக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு இந்த ட்ரெயின் நம்மளுக்கு மண்டபம் தான் லாஸ்ட் ஸ்டாப் இருந்துச்சுங்க. ட்ரெயின்ஸ் நம்மளுக்கு ஃப்ரம் சென்னை எக்மோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு கரண்ட்டு ரன்னிங் ஆகிட்டு இருந்துச்சோ. மண்டபமும் ஒன்று ராமநாதபுரம் வந்து லாஸ்ட் ஸ்டாப் இருந்துச்சு. ஸோ ரீசெண்ட்லி நம்மளுக்கு வந்து பான்பன் பிரிட்ஜ் ஆகிட்டு நம்மளுக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு ட்ரெயின்ஸ் வந்து ஃப்ரம் சென்னை எக்மோர் டு ராமேஸ்வரம் வந்து ஆப்ரேட்டே ஆகுது. இப்போ நம்மளுக்கு இன்றைக்காக நம்ம இது புது பம்பம் பிரிட்ஜ் ஆகிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணலாம். இன்னைக்கு ஃப்ரம் மதுரை டு ராமேஸ்வரம் அண்ட் மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சரில். ஸோ ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சென்னை டு மதுரை தான் நம்ம வந்திருக்கிறோம். பஸ் பயணமாக தான் நம்ம பண்ணி வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம மதுரையிலேருந்து நம்ம ஒரு இந்த ட்ரெயின் விலாகத்தை நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃப்ரம் மதுரை டு ராமேஸ்வரம். ஸோ ஆல்ரெடி நான் சென்னை எக்மோர்லேருந்து தான் நம்ம ட்ரெயின் பயணமாக தான் நான் பண்ணலாம்னு நினச்சிங்க. ஸோ டியூ டு டிக்கெட்ஸ் கிடைக்கல, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ நான் அந்த ஜேர்னியை தான் நான் பண்ண முடியல. ஸோ நான் நினச்சிக்கின்னு அட்லீஸ்ட் நம்ம வந்து மதுரையிலேருந்து நம்ம ஃப்ரம் மதுரை டு ராமேஸ்வரம் இந்த ரயில் பயணமாக தான் நம்ம பண்ண முடியாது சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் மக்களே, மதுரை ரயில்வே ஸ்டேஷனை தான் நான் வெளியே இருக்கிறேன். நான் சொல்ல வாங்க உள்ளாத போகலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கிறாங்க மொத்தம் மதுரை ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ வாங்க இப்போ தான் உள்ளே போகலாம். நம்ம இப்போது நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தான் நம்ம ட்ரெயினை தான் வச்சாச்சுங்க. நம்ம மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர் ட்ரெயின் இப்போது பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தான் வந்து ஆச்சுங்க. ஸோ அது நம்ம ட்ரெயின் நினைக்கிறேன் ரொம்ப முன்னாடி. இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ஃபுல் பண்ண போகிறது WDP 4 பாருங்கள். இது நம்ம ட்ரெயின், இது பேசஞ்சர் ட்ரெயினுக்கு. இது பாருங்கள் மக்களே, எனக்கு ஃப்ரம் மதுரை டு ராமேஸ்வரம் வந்து எனக்கு 40 ருபீஸ் அதை சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஓவரால் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது ஃப்ரம் மதுரை டு ராமேஸ்வரம் டிஸ்டன்ஸ் பார்த்தா நம்ம 161 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் தான் பண்ணுறோம். நம்ம இன்றைக்கி டைம் பற்றி பேசும்போது மக்களே, நம்ம வந்து 3 hours 30 minutes ஜேர்னியை தான் பண்ணுறோம். நம்ம இன்றைக்கி இந்த பேசஞ்சர் ட்ரெயினில் ஃப்ரம் மதுரை டு ராமேஸ்வரம். சரி பாருங்கள், இது வந்து நம்ம கோச் பொசிஷன் மொத்தம் இது இப்படியா தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ டைம் பாருங்கள் மக்களே, 1:40 ஆகுது. இன்னும் 10 minutesக்குது நம்ம ட்ரெயினை தான் கிளம்புறதுக்கு மதுரை ஜங்ஷன்லேருந்து. ஸோ யாரை நம்ம வீடியோ அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, வெரி வார்ம் வெல்கம். அண்ட் ஒரு 3-4 வீடியோஸ் தான் பாருங்கள். கண்டென்ட் பிடிச்சிங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அதை பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ட்ராவல் வித் மேக்ஸ். அண்ட் பாருங்கள், ஹார்ன் தான் கொடுத்தே ஆச்சு. அண்ட் நம்ம ட்ரெயின் கூட ஆச்சுங்க ஃப்ரம் மதுரை ஜங்ஷன். ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நம்ம ட்ரெயின். டர்னிங் அண்ட் பாருங்க மக்களே, நம்ம ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பாக நம்ம வந்திருக்கிறோம் மதுரை ஈஸ்ட். ஸோ மொத்தம் 1 minute ஒரு 2 minute ஹால்ட்டை கொடுத்துக்குறாங்க ஒரு இந்த மொத்தம் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்கில். அதை பார்த்தியா க்ரீன் சிக்னத்தை கொடுத்தாச்சு. வாங்க உள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ கேப்க்கு இது பாருங்கள். மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகும் இறங்குறதுக்கு. பெரியவங்களுக்கு என்ன இன்னும் ரொம்ப கஷ்டம் ஆகும். மேலே எஸ்பெஷலி யாரை லக்கேஜ் கொண்டு வர்றாங்களோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இத்தின் கேப் இருக்குவா நான் சார் ஆக்சுவலி. அண்ட் நமக்கு ட்ரெயின் எந்த கிளம்பியாச்சுங்க மதுரை ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து.
இதுங்க பாருங்கள், நம்ம வந்து சிலிமான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கிறோம் இப்போது. வா, இந்த ரயில்வே ஸ்டேஷனை கொஞ்சம் நீட்டாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது ஆக்சுவலி. Even though இது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின், ஸ்பீட் பாருங்கள். இது திருப்பாச்செட்டி ரயில்வே ஸ்டேஷன். ஓகே ஓகே, இது ராமேஸ்வரம் வருது. ஓகே, ராமேஸ்வரம் டு மதுரை. ஓகே. இந்த ட்ரெயின் பாருங்கள், நம்மளுக்கு ராமேஸ்வரம் டு மதுரை வருது. ரிட்டர்ன் ட்ரெயின் இது, சேம் பேசஞ்சர் ட்ரெயின் இது. ராஜ கம்பீரம். வா, என்ன அந்த டைலாக் இங்கே இந்த ஸ்டேஷனில் எடுத்தாச்சா? சந்திரமுகியில் ராஜா கம்பீரம்னு சொல்லிட்டு. பாருங்க மக்களே, இது வந்து பை ரோடு நம்ம ராமேஸ்வரம் கிட்ட போகலாம். நம்ம இப்போ ஸோ இது மன்னாமதுரை ஜங்ஷன் ஒரு பெரிய கோடி ஜங்ஷன் நினைக்கிறேங்க. பெரிய ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். அதற்கோசம் தான் ட்ரெயின் ಮುಂದೆ ஸ்லோவாக வருது. ஐ மீன் என்டர் ஆகுது ரயில்வே ஸ்டேஷன். இது சின்ன ரயில்வே ஸ்டேஷன். இது மதுரை மானாமதுரை. மானாமதுரை வேற ஊர். அதான் மதுரை திரும்ப மதுரை ஜங்ஷன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். இது மதுரை, இது மானாமதுரை. மானாமதுரை அக்கா என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? அது மானாமதுரை, அது மதுரை டிஸ்ட்ரிக்ட், இது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். அச்சோ, அது மதுரை டிஸ்ட்ரிக்ட். ஓகே. ஸோ மக்களே, நம்ம ட்ரெயினை தான் கிளம்பியாச்சு மன்னாமதுரை ரயில்வே ஸ்டேஷன், ஐ மீன் ஜங்ஷன்லேருந்து. ரயில்வே ஸ்டேஷன் கதை நம்ம வந்திருக்கிறோம் இப்போ. காடு வேற ஜஸ்ட் நான் இறங்கும் போது சிக்னல் போட்டுடுறாங்க தெரிஞ்சது. நம்ம வந்துக்கிறோமோ பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன் காண்டி. ஸோ இங்கே கூட நமக்கு வந்து 1 minute ஹால்ட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தான் அசைன் பண்ணிக்கிறாங்க. இங்கே கூட மக்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க. அண்ட் மக்கள் நம்ம ட்ரெயின் மற்ற கிளம்பியாச்சு. அண்ட் மக்களே, நம்ம பாருங்கள், நம்ம வந்துக்கிறோம் ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு.
ஸோ உங்களுக்கு அதை நின்றுக்காதாங்க நம்ம ஒரு vlog అయితే பண்ணிக்கிறோம் நம்ம ஃப்ரம் ஹைதராபாத் டு ராமநாதபுரம் ஃப்ரம் ராமநாதபுரம் எக்ஸ்பிரஸில் நம்ம வந்து வேளாங்கண்ணி தான் போய்க்கிறோம்ல அது வந்து 07695 ட்ரெயின் நம்பரு ஸோ அது வேறு ஹைதராபாத்ல நமக்கு வேறு வெனஸ்டே தான் இருக்கும் நம்மளுக்கு ஸோ இது லாஸ்ட் ஸ்டேஷனுங்க அந்த ராமநாதபுரமில் முன்ன అయితే நமக்கு ஏதாவது ட்ரெயின்ஸ் நம்ம கார்பரேட் ஆயிருந்துச்சு ఫ్రమ్ చెన్నై టు ఇలాగడి ఫ్రమ్ మధురై రామనాథపురం தான் நம்ம லாஸ்ட் ஸ்டேஷன் இருந்துச்சு ராமநாதபுரம் மண்டபம் தான் லாஸ்ட் ஸ்டேஷன் இருந்துச்சு நம்மளுக்கு ஸோ இப்போ అయితే நமக்கு ராமேஸ்வரம் மட்டும் అయితే எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு அண்ட் வாங்க ஆனத்தை கொடுத்தாச்சு அண்ட் க்ரீன் சில் கூட போட்டாச்சு வாங்க உள்ள போகலாம் இப்போ நம்ம நீங்கள் பாருங்கள் இது ராமேஸ்வரம் டு தாம்பரம் ட்ரெயின் இது ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ரொம்ப எதிர்க்கத்தான் இருக்கிறோம்ங்க நம்ம பாம்பன் பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இப்போ இதை பாருங்க ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறோமா மண்டபம் கேம்ப் ரயில்வே ஸ்டேஷன் பள்ளிய பிரிட்ஜ் நினைக்கிறேன் சின்னதாக பாருங்க இப்போ கடைசியில் பள்ளிய பிரிட்ஜ் நினைக்கிறேன் பாருங்கள் இது வந்து பள்ளிய பிரிட்ஜுங்க பள்ளிய பிரிட்ஜ் வந்து நமக்கு ஜஸ்ட் இப்படி ஓப்பன் ஆகும் அண்ட் புது பிரிட்ஜ் வந்து வேர்ட்டிக்கலாக கட்டியாச்சு இது பாருங்கள் இது வேர்ட்டிக்கல் பிரிட்ஜுங்க இது மேலே கீழே தான் போவோங்க இது நம்ம அதை வந்தாச்சுங்க ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ மக்கள் அட் லாஸ்ட் நம்ம அதை வந்தாச்சு நம்ம டெஸ்டினேஷன் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் கோட் வந்து RMM ஸோ இந்த ஜேர்னி நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிங்க ஃப்ரம் மதுரை டு ராமேஸ்வரம் நம்ம வந்து இந்த பேசஞ்சர் ட்ரெயினில் தான் வந்தியாச்சு நம்ம ஸோ நான் மாதிரி நீங்கள் நல்லா ஃபுல்லாக ரசிச்சிங்க சொல்லிட்டு இந்த ரயில் பயணம் ஸோ நம்ம இந்த vlog இங்கே தான் எண்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த vlog எதை பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் எதை பண்ணிக்கோங்க திஸ் இஸ் த டாபிக் வித் மேக்ஸ் பாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் Rameshwaram. Do check it up yourself and bye-bye.